ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோர்ஸ் கோடர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வெபினாருக்கு தேவையான ஒரு பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணி, அது இல்லாமல் ஐடின்னு சொல்லுவாங்க, ஐடி சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஐடினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நம்ம பைத்தான் கூட ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஒரு சாஃப்ட்வேர். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரேவ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் லிங்க் ஒன்று வரும், அதை டச் பண்ணுங்கள். இதை டவுன்லோட்ஸ் மெனுக்குள்ளே போயிட்டு பைத்தான் 3.14 இருக்குல்ல, அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் கேட்கும், இதை சேவ் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பார் ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் டிக்கு கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது ஒரு செட் ஆஃப் பர்மிஷன் கேட்கும், இதை அலோவ் கொடுத்துருங்க எஸ்ன்னு சொல்லிட்டு. இதை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் பைத்தான். ஒரு செட் ஆஃப் டைம் எடுத்துக்கும். இந்த பைத்தான் இன்ஸ்டால் ஆன அப்புறம் செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அதை கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு ஐடி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி பைச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இது செகண்ட் லிங்கில் பைச்சாம் தி ஒன்லி பைத்தான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜில் டவுன்லோட் மறுபடியும் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே இன்ஸ்டால் ஆகிறத பார்க்க முடியும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிறத பார்க்க முடியும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணேன்னா இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் ஃபைல் மேனேஜர்ஸை ஓப்பன் பண்ணி இதை நான் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பைச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் பர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது உங்களுக்கு பாத் செட் பண்ண சொல்லுது, நீங்கள் எந்த ஃபோல்டரில் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து மாற்றிக்கிறேன், ஃபோல்டர் நேம் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் எல்லா செக் பாக்ஸையும் ஃபில் பண்ணிடுங்க. டிக்கு 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 இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இது ஒரு செகண்ட் பீரியட் எடுத்துக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு யூஐ காட்டுறேன். பைச்சாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரன் பைச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. பைச்சாம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு செகண்ட் ப்ராசஸ் எடுத்துக்கும், அதுக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு யூஐ காட்டுது பார்த்தீங்களா, பைச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஐ காட்டுதில்ல, இது லோட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக பைச்சாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது லோட் ஆகலாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் எரர் இருக்குது, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் வந்து இம்போர்ட் செட்டிங்ஸ் கேட்குது. நீங்கள் ஏதாச்சும் விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுவும் வச்சிடல, ஸ்கிப் இம்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு யூஐ பாப்பப் ஆகும். இதில் எப்படி நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம். எப்படி ரன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே மெனுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ப்ராசஸ் எடுத்துக்கும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபைல் கொடுக்கும். இது எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு நான் ஒரு சிம்பிளான ஒரு கோட் போடுறேன், பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு பைத்தான் கோட் போடுறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே பட்டன் மாதிரி இருக்கிறத அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இங்கே கொடுத்த ப்ரோக்ராமை இங்கே வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் பார்க்குறோம். இவ்வளோ தான் இதோட செட்டப் வீடியோ. நாளைக்கு வெபினாரில் பார்க்கலாம். தேங்க்யூ.